நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிடும் போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பாம்மா படம் பண்ணுறோம்மா, யார் டேரக்டரும்மா, நான் தான் மாப்பிள்ள, பிடிச்சே நான் தான்மா, டேரக்டர் நான் தான். ஐயோ படம் ஓடுமா, யாரும் பார்க்க மாட்டேம்மா. அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேன், நேற்று கூட ஒருத்தர் வந்தார், 3 கோடி ரூபா பட்ஜெட் இருந்தார். நீ டைரக்டராக இருந்துக்கோ, நீ பிடிச்சராக இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தால் படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு இப்படி சொல்லி ஏமாத்தாத அப்படி சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புகிறேன். காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலன்னா நீ படமே ஒழுங்கா எடுக்கல. 200 சொன்னால் 190 ரூபா கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கலாம், பாதி வெளியே வந்துடுறான். நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தை. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ எடுத்த பார்த்தோம் படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டத்தை என்ன பண்ணோம், நம்ம படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படம் செலவு நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்தீங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால் இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி உடைய இந்த தளபதி ராஜு சொல்லுவார்ல, பழசெல்லாம் சுட்டு தள்ளுகிறேன். இனி இதுக்கு பெருங்காலங்களில் சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க, படம் கண்டிப்பாக ஓடுவாங்க. எல்லா தேட்டருக்காரங்களே படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட முடியும். அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியும்னால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றியான்னு சொல்லி மீண்டும்